அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலே இப்பொழுது நாம் தியானிக்கின்ற இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. லூக்காவின் புத்தகம் 18வது அதிகாரத்தில் நாம் ஒரு 6 வசனங்களை வாசிக்க கவனிப்போம். லூக்கா 18வது அதிகாரம் 9லிருந்து 14 வரைக்கும் வாசிக்கும்போது அதை கவனிக்க. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரன், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனால் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றான். பரிசுத்த பிதாவே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வசனங்களை வாசிக்க, அதை உடைய பிள்ளைகள் கேட்க நீர் உதவி செய்வீர். இந்த சம்பவம் பரிசுத்த தேவன் தன்னுடைய சீஷர்களுக்கு, அவரை தேடி வந்த ஜனங்களுக்கு சொன்ன ஒரு சம்பவம். இதை அவர் ஓமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓமையாக இதை ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டாக பரிசுத்த தேவன் இதை அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார். வசனம் அதை நம்ம ரொம்ப கவனமாக கவனித்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா வசனத்தை நாம் கவனிக்கிறோமோ இல்லையோ, மல்கியாவின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை படிக்க பார்ப்போம். மல்கியாவின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதை அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கொஞ்சம் தெளிவாக படிங்க. ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். யார் கவனித்து கேட்பாரா? நாம கவனிக்கிறோமோ இல்லையா? நாம பேசக்கூடிய வார்த்தைகளை கர்த்தர் கவனித்து கேட்பார். ஏன்னா இது அவர் வார்த்தையாச்சே. இது நானும் நீ எழுதலையே, நம்முடைய மூதாதையர்கள் எழுதலையே, இது மனுஷனால் எழுதப்பட்ட வார்த்தை இல்லையே, இது மனுஷன் கைகளினால் எழுதப்பட்டது இல்லையே. அதனால தான் இந்த எழுத்து பேப்பரில் மட்டும் எழுதாது, இது சிமெண்ட்லேயும் எழுதும், கல்லுலேயும் எழுதும். இந்த எழுத்தை யாராலையும் அழிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் பரிசுத்த தேவன் அந்த எழுத்துக்களை அந்த ராஜாவின் நாட்களில், நேபுகாத்நேச்சருடைய மகனுடைய நாட்களில் அந்த கல் சுவரில் அந்த கைவரல் இந்த எழுத்துக்களை எழுதுகிறது. மெனே மெனே திக்கேல் உப்பார்சின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுதுது. அந்த எழுத்தை யாராலையும் அழிக்க முடியல, ஏன்னா அது கல்லில் கைவரல் எழுதுகிறது. அப்போ எழுத்து மனுஷனால் எழுதப்படாத வார்த்தைகள். அதனால் இது அவர் எழுதின வார்த்தையினால, அதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். என்னுடைய லெசன் அவர் சொல்கிறார், நான் எழுதினது, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் எழுதின வார்த்தை. அதனால் இந்த வார்த்தைகளை அவர்கள் கவனிக்கிறாங்களா கவனிக்கலையா அப்படிங்கிறத அவர் கவனிக்கிறார். அல்லேலூயா. நிறைய இடங்களில் வார்த்தைகளை கவனிக்க மாட்டாங்க. எவ்வளவு சொன்னாலும் சரி, அது மழை பெய்த மாதிரியே எப்போ அவங்க கவனிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ உருப்பிட்டுருவாங்க. அதான் உண்மை. ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி பேசினா அவங்க வாழ்க்கை
அவர் எழுதினதை கவனிக்கிறவர்கள் பெயர்களை அவர் எழுதுகிறார். அல்லேலூயா. எப்படி நம்ம சண்டே ஸ்கூலில் பசங்க யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, அட்டண்டன்ஸ் புக்கில் கரெக்டாக பேர் எழுதிருங்க எழுத சொல்கிறாங்களோ, அதே போல் அவருடைய வார்த்தையை யார் கவனிக்கிறாங்களோ அந்த கவனிக்கிறவர்கள் பெயர்களை பரிசுத்த தேவன் அவருடைய அட்டண்டன்ஸ் புக்கில் ரெஜிஸ்டரில் அவர் எழுதுகிறார். அதுதான் அந்த வசனத்தில் போடுது. படிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதை பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமா, he noted your name for his diary. அவருடைய மெமரபிள் புக், அந்த புக்கில் உன்னுடைய பேரை அவர் எழுதுகிறார். கவனித்து கேட்கிறவர்கள் பெயர்களை தேவன் எழுதுகிறார். அப்போ இப்போ 6 வசனங்களை படிச்சு, இந்த 6 வசனங்கள் ஒரு எக்ஸாம்பிள். தேவன் பிரேயரை குறித்து, ஜபத்தை குறித்த ஒரு எக்ஸாம்பிள். அதை இந்த இடத்துல இந்த 6 வசனங்கள் அவர் சொல்றார். இந்த 6 வசனங்களிலிருந்து நம்மோடு கூட ஆவியானவர் இன்னைக்கு என்ன பேசுறாரு அதைத்தான் நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். அதனால கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இந்த சம்பவம் 2 பேரை குறித்து தேவன் வெளிப்படுத்துகிறார். ஒரு மனுஷன் பரிசேயன், இன்னொரு மனுஷன் ஆயக்காரன். பரிசேயன் என்று சொன்னால் உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை உள்ளவன், பரிசுத்த வேதத்தை குறித்து அறிந்தவன், கடவுள் பக்தி உள்ளவன், கடவுளுடைய காரியங்களை சரியாக கை கொள்ளக்கூடியவன், அவன்தான் பரிசேயன். ஆயக்காரன் என்று சொன்னால் அவன், அதாவது இங்கிலீஷில் டாக்ஸ் கலெக்டர் அப்படின்னு சொல்றாங்க, மக்களிடத்தில் வரி வசூல் பண்ணக்கூடியவன், மக்களை ஏய்க்கிறவன், இன்னும் சொல்ல போனா மக்களை துன்பப்படுத்தக்கூடியவன். அவன் வரான்னு சொன்னாலே ஒரு பயம். அவனை குறித்து பல இடங்களில் பார்க்கிறோம். வேத புத்தகத்தில் சகையு என்கின்ற ஒரு ஆயக்காரனை குறித்து பார்க்கிறோம். அவனை குறித்து சொல்லும் பொழுது பாவியான மனுஷன் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போ இங்கே 2 மனுஷனை கர்த்தர் எக்ஸாம்பிளாக சொல்றார். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். அப்போ ஆயக்காரன் என்று சொன்னால் பாவியான மனுஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ பரிசுத்த தேவன் 2 பேரோட பிரேயரை இந்த இடத்துல எக்ஸாம்பிளாக கொண்டு வராங்க. 2 பேர் ஜெபம் பண்றாங்க. அந்த ஜெபத்தை இங்க எக்ஸாம்பிளாக கொண்டு வராங்க. நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர்? ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. உண்மையா பொய்யா? அவருக்கு பேர் இருக்குதா இல்லையா? ஜெபத்தை கேட்கிறவரே. சங்கீத புத்தகத்துல 68 நினைக்கிறேன், ஜெபத்தை கேட்கிறவரே அப்படின்னு அங்க ஆரம்பிக்குது. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? நான் நீதிமானுடைய ஜெபத்தை மட்டும்தான் கேட்பேன், பாவியினுடைய ஜெபத்தை கேட்க மாட்டேன்னு சொல்றாரா? எல்லாருடைய ஜெபத்தையும் அவர் கேட்பாரா? அப்ப 2 பேர் ஜெபம் பண்றாங்க, 2 பேர் ஜெபத்தையும் அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? அப்ப 2 பேருடைய பிரேயரையும் அவர் கேட்கிறார். இரண்டாவது இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது இவர் இந்த ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு. அல்லேலூயா. யாருக்கு கற்றுக் கொடுக்கிறார்? அவருடைய சீஷர்களுக்கு. இன்னைக்கு காலையில் நம்ம பிரேயருக்கு வந்திருக்கிறோம். அவர் பிரேயர் குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வாட் இஸ் பிரேயர், பிரேயர்னா என்ன அப்படிங்கிறத குறித்து கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இங்கே அவருடைய சீஷர்கள் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும், அந்த ஜெபத்தை எப்படி பண்ணணும், 2 விஷயத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். முதல்ல சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த 18வது அதிகாரத்துல அவர் கற்றுக் கொடுக்கிறார். 2வது எப்படி ஜெபம் பண்ணணும், அந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கிறத 2வது கற்றுக் கொடுக்கிறார். 2 விஷயங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இதை நமக்கு இந்த நாளிலே அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா, இந்த 6 வசனங்கள்ல 2 பேரும் ஜெபம் பண்றாங்க. அப்போ ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றான்? பரிசேயன் நின்று. அவர் நின்று ஜெபம் பண்றாரா உட்கார்ந்து ஜெபம் பண்றாரா? ஜெபம் பண்ணும்போது நின்று ஜெபம் பண்றாரு. எப்படி பண்றாருன்னா, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்றார். அடுத்து ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்றாரு அப்படின்னா, நான்
எப்படி ஜெபம் பண்றாரு? தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. இந்த 2 பிரேயரும் ஆண்டவர் கேட்கிறார். இந்த 2 பிரேயரையும் ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கார். பரிசுத்த தேவன் யாரு? பாவியை நீதிமானாக்குகிறவன். ஏசாயாவின் புத்தகம் 50வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 50:8. என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். என்னை நீதிமான் ஆக்குகிறவர் எங்க இருக்கிறாரா? சமீபமாய் ஆமா, இருக்கிறார். தூரமா இல்ல. என்ன நீதிமான் ஆக்குகிறவர் எங்க இருக்கிறாரு? பக்கத்துல இருக்கிறாரா தூரமா இருக்கிறாரா? பக்கத்துல இருக்கிறார். எங்க இருக்கிறாரா? நல்ல கவனிங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான 6 வசனத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்போ வசனம் சொல்லுது, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா நமக்கு சொல்லப்பட்டிருக்குது, என்னை நீதிமான் ஆக்கக்கூடியவர் எங்க இருக்கிறாரா? பக்கத்துல இருக்கிறார், சமீபமா இருக்கிறார். இப்ப 2 பேரும் ஜெபம் பண்றான். 2 பேரும் ஜெபம் பண்ணும்போது ஒருத்தன் தேவாலயத்திற்கு உள்ள இருக்கிறான். அங்க போட்டிருக்குது, அவன் அதாவது பரிசேயன் நின்று தேவனே அப்படின்னு ஜெபம் பண்றான். ஆனா ஆயக்காரன் பக்கத்துல நிக்கிறானா தூரத்துல நிக்கிறானா? தூரத்தில். 2 பேருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட், பரிசேயன் பக்கத்துல இருக்கிறான். ஆல்டர்ல தேவனுக்கு பக்கத்துல நின்று ஜெபம் பண்றான், தேவனுடைய சமூகத்துக்கு பக்கத்துல நிற்கிறான். இந்த பாவியாகிய ஆயக்காரன் தூரத்துல நிற்கிறான். நம்ம ஏசாயால படிச்சோம், என்னை நீதிமான் ஆக்குகிறவர் எங்க இருக்கிறாரா? சமீபமாக இருக்கிறார். அப்போ அடுத்து 2வது ரோமர் 4வது அதிகாரம் 5வது வசனம் படிங்க. ரோமர் 4:5. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால். பாருங்க, ஆண்டவர் பாவியை நீதிமான் ஆக்குகிறவர். யாரை நீதிமான் ஆக்குகிறவர்? பாவியை நீதிமான் ஆக்குகிற தேவன். நல்ல கவனிச்சுங்க. ஒருத்தன் உள்ள பக்கத்தில் இருக்கிறான், இன்னொருத்தன் தூரமா நிற்கிறான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் யாரை நீதிமான் ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்கள் சமீபத்தில் பக்கத்தில் இருக்கிறவர். அல்லேலூயா. அவர் யாரை நீதிமான் ஆக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்க பக்கத்தில் நிற்பார் அப்படின்னு ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த 2 பேருடைய பிரேயர், எந்த பிரேயர் ஆண்டவருக்கு பிடிச்சது அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இவன் முதல்ல பார்க்கக்கூடிய அந்த பரிசேயன் அவன் ஜெபம் பண்ணும்போது எப்படி பண்றான் அப்படின்னா, நான் யார் தெரியுமா? நான் அவனை போல இல்லை. நான் ஒன்றும் பரிகாரம் கிடையாது, நான் அநியாயக்காரன் கிடையாது, நான் விபச்சாரக்காரன் கிடையாது, எந்த ஆயக்காரனை போற கிடையாது. அதுக்கு பிறகு இன்னும் அவன் என்னெல்லாம் சொல்றான், நான் வாரத்தில் 2 நாள் ஃபாஸ்டிங் பண்ணுறேன். எத்தனை நாள்? 2 நாள் நான் வாரத்தில் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். ஆமாம். அதுக்கடுத்து நான் கரெக்டாக தசம பாகம் கொடுத்துருவேன். என்னுடைய வருமானத்தில் 10ல் 1 பங்கை ஆண்டுடைய சமூகத்தில் எடுத்து வச்சிருவேன். இவன் எல்லாமே டிக்ளேர் பண்ணுறான். அதாவது நான் எப்படி, அவங்க எப்படி, நான் எப்படி, அவங்க எப்படி. ஜெபம் பண்ணும்போது நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறேங்க, தசம பாகத்தை கரெக்டாக 10ல் 1 கொடுத்துருவேன், என் சம்பாத்தியத்தில் 1 பங்கு நான் ஆண்டவருக்கு வச்சிருவேன். அடுத்து வாரத்தில் 2 நாள் நான் ஃபாஸ்டிங் போடுறேன் தெரியுமா? ஆமாம். நான் அவனை போலவா? அவனை போல நான் ஒன்றும் குடிகாரன் கிடையாது, அவனை போல அநியாயக்காரன் கிடையாது, அவனை போல விபச்சாரக்காரன் கிடையாது. உட்காந்து வெளியே நிற்கிறான் பார், அவனை மாதிரிலாம் நான் கிடையாது அப்படின்னு இவன் என்ன பண்ணுறான்? ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி வாயை திறந்து சொல்லலை, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தனக்கு உள்ளே ஜெபம் பண்ணினான். 12வது வசனத்தை மறுபடியும் படிங்க. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன். தனக்கு உள்ளே ஜெபம் பண்ணினான். வெளியே ஜெபம் பண்ணானா உள்ள ஜெபம் பண்ணானா? அப்போ அவன் ஜெபம் பண்ணது யாருக்காவது கேட்டுச்சா? கேட்கல. அவன் ஒன்றும் கத்தி கூப்பாட்டை போட்டு ஐயோ அம்மா அல்லே லூயா அப்படிலாம் ஜெபம் பண்ணல. தனக்குள்ள நினைத்து கொண்டு அப்படி ஜெபம் பண்ணான். பரிசுத்த தேவன் நம் நினைவுகளை அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறது அவருக்கு தெரியும்.
எதற்காக அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறன்னு அவருக்கு தெரியும். நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உனக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு மலை பிரசங்கத்தில் மிக தெளிவா மத்தேயு 6வது அதிகாரத்தில் அவருடைய வார்த்தையை சொல்லுகிறது. நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் உனக்கு கிரியை செய்வார் என்று எபேசியர் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிசேயன் தன்னுடைய வாழ்க்கையில நான் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி முதல்ல அவனை குறித்த மேன்மை, அவனை குறித்த அறிக்கையை அவன் அங்க வெளிப்படுத்துறான். நான் எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஆண்டவருக்கு செய்யறேன்னு தெரியுமா? ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையாக இருக்கிறேன், உமக்கு தசமபாகம் செலுத்துகிறேன், நான் உமக்கு நான் என் வாழ்க்கையில் என் சரீரத்தை ஒடுக்கி வாரத்தில் 2 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். அது மட்டுமில்ல, அந்த இருக்கிறான் பாரு அவனை மாதிரிலாம் நான் கிடையாது, அந்த இருக்கிறான் பாரு அவனை மாதிரிலாம் நான் கிடையாது. ஸோ இந்த பரிசேயனுடைய வெளிப்புறம் அலங்காரமாக இருந்தாலும் உட்புறம் காணப்படக்கூடிய இருதயத்தில் சுத்தமே இல்லை. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இவன் வெளியில ரொம்ப ஒண்டர்ஃபுல் டெக்கரேஷன், அருமையான அலங்காரம் வெளியே. ஆனால் உள்ள பார்த்தாச்சுன்னா அவனுடைய இருதயம் முழுவதுமாக அவனுடைய சிந்தைகளில் நான் கடவுளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன், ப்ளஸ் நான் மற்ற மனுஷங்க மாதிரி கிடையாது, அவங்கள போல கிடையாது. இப்படி தனக்குத்தானே அவன் தன்னை நியாயப்படுத்துகிறவனாக காணப்பட்டான். ஆண்டவருக்கு உன்னை பற்றி தெரியுமா தெரியாதா? ஹலோ, உன் கதை அவருக்கு தெரியுமா தெரியாதா? உன் வண்டவாளம் தண்டவாளம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? உன்னை குறித்து எல்லாமே அவருக்கு தெரியும். தேவனுடைய பார்வையில் நீ நிர்வாணமாக இருக்க, அவருக்கு உன்னுடைய கதைகள் எல்லாமே தெரியும். உன்னுடைய ஆவியை பற்றி தெரியும், உன்னுடைய ஆத்மாவை பற்றி தெரியும், உன்னுடைய சரீரத்தை பற்றி தெரியும். என்னைக்கு உன்னுடைய நாள் ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படிங்கிறது உனக்கு தெரியும், என்னைக்கு உன்னுடைய லாஸ்ட் டே அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. எவ்ரிதிங் ரெக்கார்டட், எவ்ரிதிங். ஆனால் இவனுடைய டிக்ளரேஷன் பிரமாதமாக இருக்கு. கர்த்தருக்கு பிரியமானவன், தன்னை பெருமைப்படுத்துகிறவனாக காணப்படுகிறான். அடுத்து 3வது பார்த்தாச்சுன்னா, இவன் தன்னுடைய ஜெபத்தில் தன்னை குறித்து மட்டும் ஜெபம் பண்ணா பரவாயில்ல, மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவனாக காணப்படுகிறான். அல்லேலூயா. இவன் வந்தானா, இவன் காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணானா, தன்னை குறித்து ஆண்டோடைய சமூகத்தில் பேசினானா போனானான்னு இல்லாமல் மற்றவங்களை குறித்து குற்றப்படுத்தக்கூடியவனாக காணப்படுகிறான். அல்லேலூயா. எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறதா காண்பித்தான். ஆனால் இவன்கிட்ட ஒரு குணம் இருக்குது, மற்றவர்களை பார்க்கிற குணம், மற்றவர்களை காயப்படுத்துகிற குணம், மற்றவர்களை குற்றப்படுத்துகிற குணம். அல்லேலூயா. அந்த குணங்கள் எல்லாம் தேவன் அருவருக்கிறார். நிறைய பேர் சாட்சி சொல்லும்போது பார்க்குறேன், அவங்க கதையை விட்டுருவாங்க. நாங்கள்லாம் இப்படியெல்லாம் இருந்தோம், எங்களை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க, நாங்கள் அப்படியெல்லாம் உருண்டு பரண்டுட்டு இருந்தோம், நாங்கள் இப்படி எங்களை துன்பப்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் முன்னாடி ஆண்டவர் எங்களை இப்படி வச்சிருக்கிறாங்க. எப்படி? எங்களை கஷ்டப்படுத்தினவங்க, எங்களை வேதனைப்படுத்தினவங்க, அவங்க பின்னாடி இப்போ எங்களை ஆண்டவரை இப்படி வச்சிருக்கிறார். எப்படி வச்சிருக்கிறார்? அப்பவே நீ அவுட்டு, அப்பவே நீ உன் கதை முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். இதெல்லாம் அவர் கேட்டாரா? உன்னை பற்றி நல்ல தெளிவாக அவருக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் படக்கூடிய பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாமே அவருக்கு தெரியும். நீ நடந்தாலும் அவருக்கு தெரியும், நீ படுத்தாலும் அவருக்கு தெரியும், நீ உட்கார்ந்தாலும் அவருக்கு தெரியும். ஏங்க, உன்னுடைய சுவாசமே அவர் கொடுத்தது, உன்னை குறித்து எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ நீ யாருக்கு சாட்சி சொல்ற? நீ மனுஷனுக்கு சாட்சி சொல்ற, ஆண்டவருக்கு சொல்லலை. அல்லேலூயா. நீ மனுஷனுக்கு முன்னாடி உன்னை மேன்மைப்படுத்துறதுக்காக நீ சாட்சி சொல்ற. ஜெபம் பண்ணும் போது நீ மனுஷனை மேன்மைப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணல. எப்போ நம்ம மனுஷனுக்கு முன்னாடி நான் நல்ல பாடுற மாதிரி காட்டு, நல்ல ஒண்டர்ஃபுல்லாக அல்லது நல்ல ஜெபம், எல்லாரும் அப்படி பண்ணுறாங்க, நானும் அப்படி, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நீ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரை மட்டும்தான் பார்க்கணும், பரலோகத்தில் இருக்கிறவனுடைய தேவனை மட்டும்தான் பார்க்கணும். நீ வேற யாரையும் பார்ப்பதற்கு அதனால உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த பரிசேயன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் அறிக்கை செய்கிறான், இருதயத்திற்குள்ள. வெளியே கூட சொல்லல, ஹலோ பிரதர் நான் கரெக்டா தசமபாகம் கொடுக்குறேன் அப்படின்னு வெளியே கூட சொல்லல. ஹலோ சிஸ்டர் நான் குடிக்க மாட்டேன், நான் குடிகாரன் கிடையாது அப்படின்னு வெளியே சொல்லல. பிரதர் உங்களுக்கு தெரியுமா, நான் வாரத்தில் 2 நாள் ஃபாஸ்டிங், இன்னைக்கு ஃபாஸ்டிங் தெரியுமா அப்படின்னு வாயை திறந்து கூட சொல்லல. உள்ளுக்குள்ள நினைக்கிறேன், உள்ளுக்குள்ள
உள்ளுக்குள்ளதான். நானும் பாஸ்டிங், நானும் தசம பாகம் கொடுக்குறேன், நானும் குடிக்க மாட்டேன், என்கிட்ட எந்த தப்பும் கிடையாது. அவனை நியாயப்படுத்துகிறான் ஆண்டவர்கிட்ட. டேய், உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நீ ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற? உன் கருவில் உன் தாயின் வயிற்று நீ உருவாவதற்கு முன்னமே உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் பைபிளில் போட்டிருக்கா இல்லையா? ஹலோ, அல்லேலூயா. பாட்டெல்லாம் கூட பாடுறோம் இல்லையா? எல்லாரும் பாடுவாங்க, ஆனால் அதை குறித்து தெரியாது. என்ன பாடு? ஆடாடாடா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே. இது சத்தமா, இது சத்தமா. என் பெயர் உருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா. அல்லேலூயா. என் கருவை கண்டீரையா, பெயர் சொல்லி அழைத்தீரையா. நல்லா தான் பாடுறோம், ஆனால் நிறைய இடத்துல நமக்கு தெரியாமலே தப்பு பண்ணுறோம். நமக்கு தெரியாமலே நம்முடைய சுயம் வேலை செய்யுது, நம்முடைய மாம்சம் வேலை செய்யுது. நம்ம யாருடைய பிள்ளை, யார் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் யாருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறேன், நான் எதற்காக ஆலயத்துக்கு வரேன், எதை பற்றியுமே தெரியல. என்னமோ டியூட்டிக்கு போகிற மாதிரி ரெடி ஆகி பவுடர்லாம் அடிச்சுட்டு சென்ட்டுக்கிட்டலாம் அடிச்சுட்டு நேராக வந்து உட்காந்துட்டு அப்புறம் முடிச்சுட்டு அப்புறம் போகலாம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சுன்னா ஏதோ பெருசாக கொடுப்பாரு. அல்லேலூயா. எப்போ மனுஷன் தேவனுடைய வார்த்தையை ருசி பார்க்க ஆரம்பிக்கிறானோ அப்போ தான் அவருடைய வார்த்தையினால் பிழைக்க ஆரம்பிப்பான். அல்லேலூயா. அவன் தனக்குள்ளே ஜெபம் செய்தான், ஆனால் கர்த்தர் அவன் நினைவுகளை அறிந்திருந்தார். அல்லேலூயா. இப்போ இந்த ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்றான்? தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல். இவன் தன்னுடைய வாயை திறந்தா ஜெபம் பண்ணான். இவன் ஜெபம் பண்ணும் போது ஸ்டோரி சொன்னானா, நான் எப்படி தெரியுமா ஆண்டவரே, அவனை என்னமா அடிச்சேன்னு தெரியுமா, நான் அந்த இடத்துல என் வீட்டுக்காரர் எவ்வளோ குடும்பப்படுத்தினேன் தெரியுமா, நான் இப்படி பண்ணேன் தெரியுமா, நாங்கள் ஒயின் ஷாப்பில் எப்படிலாம் கிளாஸை போட்டு என்னெல்லாம் பண்ணேன் தெரியுமா. ஒவ்வொரு கதையை சொல்லிட்டு இருந்தானா. பாவி, ஒரே லைன், நான் பாவி. நான் யாரு? பாவி. கிருபையா இருப்பா, என் மேலே கிருபையா. ஆனால் பரிசேயன், நான் என்னெல்லாம் பண்ண தெரியுமா, நான் பாஸ்டிங் போட்டேன், 2 நாள் பாஸ்டிங் போட்டேன், 7 நாள் பாஸ்டிங் போட்டேன், நான் 21 நாள் பாஸ்டிங்ல இருக்கிறேன், நான் 40 நாள் பாஸ்டிங்ல இருக்கிறேன். போயா, யார் கேட்டாத? யாரு? எதுக்கு உனக்கு பேனர்? உன் பேனர் மனுஷனுக்கு எதுக்குன்னு கேட்டேன். தேவையே இல்லை. அவர் இருதயத்தை பார்க்கிறவர். எதை பார்க்கிறவர்? நீ பாஸ்டிங் இருக்க வேணாம்னு சொல்ல, இரு. உனக்கு எதுக்கு போஸ்ட்? நீ பண்றது எல்லாம் யாருக்கு தெரியணும்? ஆண்டவருக்கு தெரியும். 2 பேரும் ஜெபம் பண்றான். ஒருத்தன் வாயை திறக்கல, நான் பாவி. இன்னொருத்தன் ஜெபம் பண்றான், வாயே மூடல. கர்த்தருக்கு பிரியமானது. ஆயக்காரன் தன்னை ஒப்பு கொடுக்கிற ஜெபம் அவன் செய்த ஜெபம். ஆனா பரிசேயன் தன்னை மேன்மைப்படுத்துகிற ஜெபம். இந்த ஆயக்காரனை அற்பமா நினைச்சான் பரிசேயன். ஏன்னா நான் அவனை போல கிடையாது. தூரத்தில் இருக்கிறான் பாரு, வெளியில தூரமா நிற்கிறான்ல, அவனை போல நான் கிடையாது. நான் ரொம்ப பர்ஃபெக்ட். ஆமா, பயங்கரமான பர்ஃபெக்ட். கர்த்தருக்கு பிரியமாக இந்த 2 பேருடைய ஜெபத்துல பரிசுத்த தேவன் யாருடைய ஜெபத்தை கேட்டார்? யாருடைய ஜெபத்தை கேட்டார்? நிஜமாவா? 2 பேர் ஜெபத்தையும் அவர் கேட்டாருங்க. அல்லேலூயா. 2 பேர் ஜெபத்தையும் அவர் கேட்டாரு. தேவன் கேட்கிறவர்.
2 பேர் ஜெபத்தையும் கேட்டாரு, ஆனா ஒருத்தருக்கு தான் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதான் உண்மை. ஒருத்தர் ஜெபத்தை கேட்காம அவர் காதை பொத்திட்டு இருக்கல. இன்னைக்கு அநேகர் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார்கள், அவங்க ஜெபம் கேட்கப்படாம இல்லை, அவர் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. ஆனா நீ கேட்டது சரியில்லை, அதனால உனக்கு பதில் கொடுக்கல. ஹல்லேலூயா. அதான் உண்மை. ஏன்னா அவர் ஜெபத்தை கேட்கிறவர். யார் ஜெபித்தாலும் ஜெபத்தை கேட்பார். அவர் கேட்காத, அவர் காது இல்லாதவர் கிடையாது, அவருடைய காது மந்தமானது கிடையாது. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். பைபிள் அப்படிதான் போட்டு, அவர் ஜெபத்தை கேட்பார். ஆனா பதில் அவர் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் கொடுப்பார். ஹல்லேலூயா. நல்ல ஞாபகம். இப்போ இந்த பரிசேயன் ஜெபம் பண்ணும்போது இதெல்லாம் சொன்னான். அவன் சொன்னதெல்லாம் தப்புன்னு ஆண்டவர் சொன்னாரா? அவன் ஃபாஸ்டிங் போட்டது தப்பு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? அவன் தசமபாகம் கொடுக்கக்கூடாது, அவன் கொடுத்தது தப்புன்னு ஆண்டவர் சொன்னாரா? அவன் சொன்னதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அவன் செய்ததெல்லாம், அவன் பண்ணதெல்லாம் சரிதான், அதில் தப்பு இல்லை. அதனால அதை நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்லலை. அதை நீ செய்யாத, நீ இன்னைக்கு இதுக்கு மேலே ஃபாஸ்டிங்கே போடாத, இதுக்கு மேலே நீ காசே கொடுக்காத, இதுக்கப்புறம் நீ இந்த காரியங்கள்லாம் அப்படி பண்ணாத அப்படின்னு அவர் சொல்லலை. அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும், அதெல்லாம் செய்யணும். அதனால அதுக்கு அவர் பதில் சொல்லலை. இந்த எக்ஸாம்பிள் சொல்லும்போது அவன் இப்படிலாம் சொல்கிறான், அறிக்கையை செய்கிறான், அந்த அறிக்கை தேவையில்லை அப்படிங்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இத்தனைக்கும் அவன் வாய் திறந்து சொல்லலை, இருதயத்திற்குள்ள நினைத்ததை ஆண்டவர் சொல்கிறார். இருதயத்தில் கூட அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறார். நான் மட்டும் ஒழுங்காக தசமபாகம் கொடுக்குறேன் தெரியுமா, அதில் 10 பைசா கூட நான் எடுக்க மாட்டேன், கரெக்டாக எடுத்து வைப்பேன் அப்படின்னு இருதயத்தில் கூட நீ நினைக்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அது என்னுடையது அல்ல, அது நான் உனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நான் உன்னை ப்ளஸ் பண்ணுறேன், அதில் ஒரு பங்கை நீ ஆலயத்தில் வைக்கும்போது முழுவதுமாக பரிசுத்தமாகுது. அதனால் ஆண்டவர் அதுதான் சொல்கிறார், வேற ஒன்று. அதனால் அந்த பிளஸ்ஸிங் உனக்கு நான் கொடுக்குற பிளஸ்ஸிங்கில் நீ எனக்கு கொடுக்குற, அவ்வளோதான். பிளஸ்ஸிங்னா மீதி எடுக்கிறது, அதுக்கு பேர் தான் பிளஸ்ஸிங். ஆண்டவர் கொடுக்குறது நமக்கு மீதி கிடைக்கிறது, அதுக்கு பேர் தான் பிளஸ்ஸிங். நம்ம வருமானத்தில் பேலன்ஸ் வர்றது, அதுக்கு பேர் தான் பிளஸ்ஸிங். அந்த பேலன்ஸை உனக்கு வர வைக்கிறது ஆண்டவர், அதுதான் பிளஸ்ஸிங். அப்போ அதனால் அந்த விஷயத்தை குறித்து அவர் எதுவுமே சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு புரிகிற விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்குது. 2 பேருடைய ஜெபத்தையும் அவர் கேட்டார், ஆனால் பதில் ஒருத்தனுக்கு தான் கொடுத்தார். அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எந்தெந்த இடத்துல தவறு செய்யணும், வாட் இஸ் மை மிஸ்டேக் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணணும், நம்ம புரிந்து கொள்ளணும். அதற்காக தான் இந்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். இப்போ இந்த சம்பவத்தில் இது மூலமாக தேவன் கடைசியாக நமக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா, அவர் எப்படி ஆரம்பித்தார் அப்படின்னா, யாரையும் அற்பமாக நினைக்காத. யாரையும் எப்படி நினைக்கக்கூடாது? அற்பமாக யாரையும் நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம யாரையுமே இந்த பூமியில் அற்பமாக நினைக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான 2வது பாயிண்ட், எந்த சிச்சுவேஷன்லையும் நாம் நம்மளை உயர்த்தக்கூடாது. என்னை நான் உயர்த்தக்கூடாது, என்னை நான் உயர்த்தி என்னை மேன்மை பாராட்டக்கூடாது. 3வதாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்துல அதிகமாக நம்ம தேவையில்லாத காரியங்களை பேசக்கூடாது. பாவம் செய்தவன் அதிகமாக பேசினானா? அதிகமாக பேசினானா? செய்யாதவன் தான் என்ன பண்ணான்? அதிகமாக ஓவர் டாக்கு, டூ மச் டாக்கு. இவன் எதுவுமே பேசலை. பாவியாகி என் மேல் கிருபையாகும், அது மட்டும் தான் சொன்னோம். அடுத்து தாழ்மையாக இருப்போம், தாழ்மையை கற்றுக்கொள்வோம். இந்த இடத்துல ஆண்டவர் அழகாக சொல்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு தாழ்மை உள்ளவனை ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? உயர்த்துகிறார். தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 2 பேரும் ப்ரேயர் பண்ணுறாங்க. 2 பேரும், ஒருத்தன் உள்ளே இருக்கிறான், இன்னொருத்தன், நல்லா ஞாபகம் வச்சு, ஒருத்தன் உள்ள ஜெபம் பண்ணுறான், இன்னொருத்தன் எங்கே ஜெபம் பண்ணுறான்? இப்போ உள்ள ஜெபம் பண்ணுறவனுக்கு வெளியே ஜெபம் பண்ணுறவன் என்ன ஜெபம் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியாது. வெளியே நின்று ஜெபம் பண்ணுறவனுக்கு உள்ள என்ன காரியத்திற்காக ஜெபம் பண்ணுறான் அப்படின்னு தெரியாது. ஆனால் 2 பேரும் பண்ணுற ஜெபம் ஆண்டவருக்கு தெரியுது. அல்லேலூயா. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஒருத்தன் உள்ள ஜெபம் பண்ணுறான், வெளியே இருக்கிறவனை கம்பேர் பண்ணி ஜெபம் பண்ணுறான். வெளியே இருக்கிறவன் அவன் பாட்டுக்கு அவன் உண்டு வேலை விட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் ப்ரேயர் தான் பண்ணுறாங்க. அவன் பண்ணுறது இவனுக்கு தெரியாது, இவன் பண்ணுறது அவனுக்கு தெரியாது. ஆனால் 2 பேரும் பண்ணுறது ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதை இந்த சம்பவம் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. அப்படின்னா என்ன?
பரிசுத்த தேவன் இருதயத்தை பார்க்கிறவர், அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவன்? காண்கிற தேவன், உன்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் மட்டுமல்ல, உன்னை காண்கிற தேவன். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா. 2 பேருடைய ஜெபத்தை கேட்டாரா இல்லையா? ஆமா. ஒருத்தர் ஜெபத்தை தான் கேட்டாரா? 2 பேர் ஜெபத்தையும் அவரு கேட்டார். ஆனால் ஒருவனுக்கு பதில் கொடுத்தார். என்ன பதில் கொடுத்தார்? அவன் அல்ல. என்ன சொன்னார் அவர்? அவன் அல்ல. 14வது வசனம் படிங்க. அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அல்லேலூயா. பரிசுத்த தேவன் நம்மை நீதிமான் ஆக்குகிற தேவன். யார? நம்மை நீதிமான் ஆக்குகிற கர்த்தருக்கு தெரியுமா? அருமையான ஒரு எக்ஸாம்பிள் தேவன் அவருடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் எல்லாம் இன்னைக்கு சீஷர்களாக இருக்கிறீங்க. நாம இப்படிப்பட்ட பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழ கற்றுக்கொண்டோம். நீ உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறையோ அது அவருக்கு தெரியும். உன் ஜெபம் அவருக்கு பிரியமுள்ளதாய் காணப்படட்டும். தானியேலை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் வேண்டிக்குள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. பாருங்க, அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் பதில் கொடுத்தார். அப்போ ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். என் சைடில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு, நான் எப்பவுமே மற்றவங்கள தான் பார்த்துட்டு இருக்கிறேன்னா, அவங்க அப்படி, இவங்க இப்படி, இவங்க பண்ணுறது சரியில்லை, அவங்க பண்ணுறது சரியில்லை, நானும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், நானும் எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுறது, நானும் எவ்வளோ நாள் தான் இந்த பாடுகளை சுமந்துட்டு இருக்கிறது. தயவு செய்து இந்த மாவு அரைக்கிறது நிப்பாட்டுங்க. அல்லேலூயா. ஆமாம், நீ வெளியே சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, நீ உள்ளுக்குள்ளே என்ன பேசியிருந்தாலும் அதுவும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. அல்லேலூயா. அதுவும் என்ன ஆகிட்டு இருந்தான்? ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. யாருடைய பார்வையில்? தேவனுடைய பார்வை. ஏன்னா அவர் சரீரத்திற்கு மட்டும் தெய்வம் இல்லை, உள்ளான மனுஷனுக்கும் அவர் தான் தெய்வம். அல்லேலூயா. அவன் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான், அவன் எதை நினைத்து கொண்டிருக்கிறான், எதை செய்கிறான், எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு பிரியமான இன்றைக்கு தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து முழுமையாக நாம் அர்ப்பணித்து பயணம் செய்யும் பொழுது அவர் என்னை நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் என் வீட்டுக்கு திரும்பி போக செய்வார். அல்லேலூயா. நான் நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் என் வீட்டுக்கு திரும்பி போவேன். அல்லேலூயா. அவர் நீதிமான் ஆக்குகிறவன். அவர் எப்படிப்பட்டவர்? யாரா இருந்தாலும் சரி, அவர் கிருபை இருந்துச்சுன்னா நீதிமான் ஆக்குவார். நீதிமான் ஆக்குகிற தேவன் சொல்றான், அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு. எல்லாரும் இன்னைக்கு வீட்டுக்கு திரும்பி போகிறீங்க. கர்த்தருக்கு தெரியுமா? நீதிமான் ஆக்கப்பட்டவர்களாய், கர்த்தருடைய வார்த்தையின்படி நீதிமான் ஆக்கப்பட்டவர்களாய் இன்றைக்கு வீட்டுக்கு திரும்பி போக பரிசுத்த தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. வார்த்தையின் சத்தத்தை கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை.